நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது டைமண்ட் ஹோம் அப்ளையன்சஸ் வழங்கும் ருசிகலா வாங்க சீசன் 2 திருத்தலமும் திருவருணும். இன்றைக்கு நம்மள திருத்தலமும் திருவருணும் நிகழ்ச்சிக்காக திருமதி யோகாம்பாள் சுந்தர் அவர்கள் அம்பேத்கர் ஸ்ட்ரீட்டில் மடிப்பாக்கம்ல இருக்கக்கூடிய அருள்மிகு சிவா விஷ்ணு கோவிலுக்கு தான் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. இங்கே சூப்பரான வீரபத்ரர் சிலைக்கு முன்னாடி தான் நிற்க வச்சுருக்காங்க. ஸோ இவரை பற்றி என்ன கதை அம்மா சொல்ல போகிறாங்கன்னு பார்க்கலாம். வணக்கம்மா. வணக்கம்டா. எப்படி இருக்கீங்கம்மா? இருக்கீங்களா? ஸோ செம கெத்தா சூப்பராக இருக்காங்க. ஸோ இவரை பற்றி என்ன கதை? ஆக்சுவலி சொல்லணும்னா வீரபத்ரர் வந்து எங்கள் அம்மாத்துக்கு வந்து குலதெய்வம். இது எங்களில் யாராவது கல்யாணம் இல்லை சீமந்தம் அதெல்லாம் நடக்க போகிறதுன்னா இருள்னிக்கின்னு தஞ்சாவூர் பக்கத்தில் இருக்குது, மன்னார்குடி பக்கத்தில் இருக்குது. அந்த கிராமத்தில் தான் எங்கள் பாட்டியோட ஊர். அது அந்த இருள்னிக்கி கிராமத்தில் வீரபத்ர சுவாமி இருக்கார். அவருக்கு பள்ளையம் போட்டுட்டு தான் எதா இருந்தாலுமே ஆரம்பிப்பா. ஸோ வீரபத்ரர் வந்து காவல் தெய்வம் மட்டுமே இல்லை, ரொம்பவே ஒரு ஒரு என்ன சொல்கிறது, அநீதியை எல்லாத்தையும் அழிக்கக்கூடியவர், நம்ம எல்லாருக்கும் எப்பயுமே காவலாக இருக்கக்கூடியவர். அவருடைய கதையை நம்ம பார்க்கலாம். தாக்ஷாயினி பற்றி எல்லாருக்குமே தெரியும். தக்ஷனுடைய மகளாக இருக்கும்போது சிவபெருமான் வந்து ஒரு தடவை சபையில் வந்து மாமனார் வர்றது கூட தெரியாமல் உட்கார்ந்துட்டு தனக்கு அவமானம் பண்ணிட்டாரே சிவபெருமான் அப்படின்றதுனால தக்ஷன் ஒரு யாகத்தை ஏற்பாடு பண்ணி அதுக்கு சிவபெருமானை மட்டும் கூப்பிடாத எல்லாரையும் கூப்பிட்டு இது பண்ணுவேன். அப்பா அதில் ஒரு விசேஷம் நடக்கிறதுனா எந்த பொண்ணுக்காக இருந்தாலும் நம்ம போகணும் அப்படின்னு தோணுறது ரொம்ப நியாயமான இது. அப்போது அவள் கேட்போம், நான் போயிட்டு வரேன், எங்கள் அப்பா அதில் இது மாதிரி ஹோமம் நடக்கு, என்னை கூப்பிடலை, அந்த இடத்துக்கு நீ போறியா? அதுதான் ஏன் அந்த மாதிரி பண்ணுற, மாப்பிள்ளையை கூப்பிடாமல் எப்படி இப்படி பண்ணுவேன்னு நான் போய் கேட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லி நீ போனேன்னா அவமானப்படுவ, உனக்கு இது வேண்டாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன், இல்லை நான் போயே தீரணும். சரி போயிட்டு வா, அதுக்கு மேலே யாரையும் எதுவும் மாற்ற முடியாது. ஸோ அவள் கிளம்பி போவோம். போயிட்டு அவள் அப்பாட்ட கேட்போம், ஏன் நீங்கள் இது மாதிரி எங்களுக்கு உண்டான அந்த மரியாதையை கொடுக்கல, சிவனுக்கான ஆவிர்வாகம் நீங்கள் ஏன் அதை கொடுக்கல அப்படின்னு சொல்லி கேட்டதும் அவர் வந்து கண்ணாபின்னான்னு வெய்வர். அது இவளும் திருப்பி சண்டை போடுவோம். அப்புறம் உங்களோட யாகம் அழியிட்டோம்னு சொல்லிவிட்டு அந்த யாகத்தை இதுலேயே இவள் குதித்து தன்னோட உயிரை மாற்றிப்போம். இது தெரிஞ்சதும் சிவபெருமானுக்கு ரொம்ப கோபம் வந்துடும். கோபம் வந்து ரொம்ப ருத்ர தாண்டவம் ஆட ஆரம்பிச்சு தலையிலேருந்து ஒரு மயிரை பிடிங்கி கீழே பிடிக்கும். அது வந்து வீரபத்ரராகவும் காளியாகவும் மாறி நேராக அந்த யாகசாலைக்கு போய் யாகசாலை ஃபுல்லாக அழிச்சிட்டும் அந்த தக்ஷனுடைய தலையுமே வெட்டிட்டு வந்துடுவார். அப்புறமா எல்லோரும் மகாவிஷ்ணுவிலேருந்து எல்லோரும் வந்து அதுக்கப்புறம் நடந்தது எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா அவளுடைய சத்திதேவியோட உடலை தூக்கிண்டு ருத்ர தாண்டவம் ஆடுவர். அதை வந்து இவரோட இதை நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு மகாவிஷ்ணு வந்து அவருடைய சக்கரத்தை சுற்றி விட்டு அவருடைய உடல் பாகங்களை வந்து வெட்டி இது பண்ணுவார். அது வந்து உங்கள் எல்லாருக்குமே தெரியும். சக்தி பீடங்களாக ஆகி இன்றைக்கி 51 சக்தி பீடம் நம்ம எல்லோரும் பார்த்துட்டு இருக்கோம். அதெல்லாம் மாறினது. இதெல்லாம் ஆனதுக்கப்புறமா அவர் சாந்தி ஆனதுக்கப்புறம் திருப்பி வந்து தக்ஷனை வந்து உயிர்ப்பிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி தேடுறது தக்ஷனுடைய தலை காணா இருக்கும், எங்கே இருக்குன்னே தெரியாது. ஸோ அவனுக்கு வந்து ஒரு ஆட்டு தலையை ஃபிக்ஸ் பண்ணி அவனோட மன்னித்து அவரை இது பண்ணுது. பட் இந்த வீரபத்ரர் வந்து உங்களுக்கு சிவனுக்கு மட்டும்தான் காவலாளியாக இருந்தாரா, அவருக்கு மட்டும்தான் இருந்தாலான்னு கேட்டெல்லாம் இல்லை. முருகனுக்கும் வந்து வீரபத்ரரை வந்து அவர் துணைக்கு அனுப்புகிறார் யுத்தத்துக்கு போகிறது. அசுரன் அவர் வதைக்க திருச்செந்தூர் இதில் வதம் பண்ண போகிறதுலே அந்த இதில் வீரபத்ரர் வீரபாகு அவள் எல்லாரையும் அவருக்கு கூட அனுப்பிச்சி வச்சு தான் அந்த யுத்தத்தை நடத்த சொல்கிறார். இன்றைக்கும் நம்ம நிறைய கிராமங்களில் பார்த்தீங்கன்னா வீரபத்ரருக்குன்னு எப்படி ஐயனாருக்குன்னு கோவில் இருக்கும், அது மாதிரி வீரபத்ரருக்குன்னு தனியாக கோவில் இருக்குது. இந்த கோவிலில் வந்து நீங்கள் அவருக்கான இது என்னன்னு பார்த்தீங்கன்னா பள்ளையம் அப்படிங்கிறது தான். இந்த பள்ளையம் போடுறதுன்றது தான் ரொம்ப விசேஷமான ஒரு இது. யாரெல்லாம் இவரை குலதெய்வமாக கொண்டவாள்லாம் அந்த கிராமத்தில் இருக்காளோ அவள் எல்லாரும் அவரில் என்ன நல்லது நடந்தாலும் முதல்ல இவருக்கான பள்ளையத்தை போட்டுட்டு தான் அதை ஆரம்பிப்பாள். இந்த வீரபத்ரரோட அனுகிரகத்தோட எல்லாருக்கும் எல்லா விதமான க்ஷேமங்களும் நடக்கணும்னு நம்ம பிரார்த்தனை பண்ணிப்போம். நன்றிம்மா. ஸோ அம்மா வீரபத்ரர் நான் எப்போவுமே உங்ககிட்ட சொல்லுவேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஜெய்ஜாண்டிக்காக அழகாக இருப்பாங்க. ஸோ அங்கேருந்து வர்றதுக்கே மனசு நல்லா இருந்ததுல.
அதான் எங்களுக்குமே வந்து நான் முன்னாடி அங்கேயே சொன்ன மாதிரி எங்கள் பாட்டியோட இது வந்து இருள்நீக்கி கிராமம்தான். அங்கே வீரபத்ரரோட கோவில் இருக்குது. எங்களுக்கெல்லாம் ஏதாவது கல்யாணம் சீமந்தம் முதல்ல பாட்டி அங்கே பள்ளையம் போட்டுட்டு தான் எங்களுக்கெல்லாம் ஆரம்பிப்பான். இந்த பள்ளையம்ன்றதுல எல்லாருக்கும் டவுட் இருக்கும் என்னதுன்னு. பண்ணிகிட்டே சொல்கிறேன். இன்றைக்கி என்ன பிரசாதம் அவருக்கோசரம் பண்ண போகிறோன்னு கேட்டீங்கன்னா வடை. அவருக்கு அதெல்லாம் தான் ரொம்ப மிளகு சேர்த்து வடை பண்ணுறது தான் ரொம்ப விசேஷம். நம்ம இன்றைக்கி வடை தான் பண்ண போகிறோம். வடை மாலையாக பண்ணி போடுறவா வடை மாலையாக பண்ணி போடலாம். நம்ம வடையாக தட்டி வைக்கிறோம். உளுத்தம்பருப்பு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கோம். பச்சை மிளகா, இஞ்சி, மிளகு வேறு போட போகிறோம். அதனால் ஒரே ஒரு பச்சை மிளகா போட்டுக்கோங்க போகிறோம். அரைக்கிறீங்க பச்சை இஞ்சி ஒரு சின்ன பீஸு, பச்சை மிளகா ஒன்றேன்னு போட்டுருக்கோம். கொஞ்சமாக தண்ணி கொடுத்துருக்கோம். ஒரு 1/4 கப் கிட்ட தண்ணி விடுறேன். மிக்சிலேயே நல்லா அரைக்கலாம். நிறைய பேர் மிக்சியில் வடை மாவு வராதுன்னு நினச்சிட்டு இருக்கா. ஜோராக பண்ண முடியும். இல்லை இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம்ப்பா. இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி விட்டுரும். அதான் தொட்டு பாருமா எவ்வளோ ஃபைனாக இருக்குன்றது தெரியும். இந்த மாதிரி இந்த மாதிரி வெண்ண மாதிரி அரைச்சிடணும். இதுக்கு அது இதுன்னு எதுவுமே போட வேண்டாம். ஜஸ்ட் இப்படியே மிக்சியில் நல்லா ஜோராக அரைக்கலாம். சூப்பராக வடை மாவு ரெடி பண்ணிட்டீங்கம்மா. ரெடி ஆகிடுது. பட் அந்த படையல் என்னன்றது சொல்கிறேன் நான். பள்ளையம் அப்படின்னு சொன்னால் அந்தந்த சுவாமிக்குன்னு ஒரு சில சுவாமிக்கு வந்து புல் இருக்கும், சில சுவாமிக்கு வெக்கல் இருக்கும். அந்த சுவாமிக்கு என்ன இதுவோ அதை வந்து நிறையா புதுசாக வாங்கி பரப்புவா. சுவாமிக்கு ஏத்தாப்புல புது வேஷ்டியாக வாங்கி அதுக்கு மேலே போட்டுட்டு அந்த சுவாமிக்கு என்னெல்லாம் நைவேத்தியமோ. இப்போ இவருக்கு வீரபத்ரருக்குன்னு பார்த்தீங்கன்னா வடை, புளி சாதம், சக்கரை பொங்கல், இந்த மாதிரி எலுமிச்சம்பழம் சாதம். இவர் கொஞ்சம் காரசாரம், ஏன்னா இவரே கொஞ்சம் டெம்பரான மனுஷன். ஸோ அவருக்கு ஒரு காரசாரமான இதெல்லாம் தான் நிறையா. இது எல்லாத்தையுமே எவ்வளோலாம் முடியுமோ அவ்வளோலாம் பண்ணி பரத்திட்டு பழங்கள்லாமும் வச்சு வெத்தலைப்பாக்கு பழம் எல்லாம் வச்சு சுவாமிக்கு வந்து மெகா இதில் பண்ணி வச்சு நைவேத்தியம் பண்ணுவாள். பண்ணிவிட்டு யார் எந்த இதுக்கோசரம் எந்த குடும்பத்துக்கோசரம் வேண்டிக்கிறாளோ, எந்த குடும்பத்தில் இந்த பள்ளையம் போடுறாளோ அவள் எல்லாருக்கும் என்ன வேண்டுதலை, என்ன பிரார்த்தனை, எதுக்கோசரம் இந்த பள்ளையத்தை போடுறா அப்படிங்கிறதுலாம் சுவாமிக்கிட்ட தமிழில் சொல்லுவாள். இதெல்லாம் பூசாரியாக தான் இருப்பாங்க. அவள் வந்து இவங்க வந்து இந்த குடும்பத்துலேருந்து வந்திருக்காங்க, இவங்க குடும்பத்தில் இது மாதிரி கல்யாணம், அந்த குழந்தை நல்லா இருக்கணும், இல்லை குழந்தை பிறக்கணும், இப்போ பிரசவத்துக்கு இருக்காங்க அப்படின்ற இதெல்லாம் சுவாமிகிட்ட வந்து இவங்க எடுத்து சொல்லுவாங்க. அதில் வந்து அந்த பூசாரிக்கு சில சமயத்தில் சுவாமி வரும். அப்போது அவர் குறி சொல்லுவார். அந்த இதெல்லாம் இருக்குது கிராமத்து இதிலலாம் பயங்கர நம்பிக்கையோடு எல்லாருமே ரொம்ப இதுவாக பண்ணுவாள்.
அதனால நானும் இதை பார்த்துருக்கேன், ரொம்ப நல்லாவே இருக்கும். இப்போ சமீபத்தில் லாஸ்ட் இயர் போயிட்டு வந்தபோது கூட அந்த வீரபத்ரரை மட்டும் பார்க்கலையேன்னு மனசுக்கு எனக்கு ஒரு சின்ன, ஏன்னா எல்லாரும் போயிருந்தோம் இருள்நிக்கி கிராமத்துக்கு. ஆனால் எல்லா ஃபேமிலியில் எல்லா மெம்பரும் போயிருந்தா, நான் மட்டும் போக முடியல. வேறு ஏதோ ஒரு இதில் வேலையில் மாட்டின்ட்டேன். நினச்சிட்டேன் நீ அங்கே வரலன்னா என்ன உனக்கு இங்கே பாருங்க. சூப்பர் சூப்பர். அந்த மாதிரி அந்த படையல் பார்க்கறதுக்கே கிராண்டா இருக்கும். நல்லா குமிச்சு குமிச்சு நிறைய ஒரு கரண்டிலாம் வைக்க மாட்டாங்க. ஆனா கிராமத்துல இருக்கிறவா எல்லாருக்கும் அதை பிரிச்சு கொடுப்பா, எல்லாருமே அதை எடுத்துப்பா. ஸோ அது ஒரு பள்ளையம் அப்படிங்கிறது ஒரு சுவாமிக்கு வந்து ஒரு பெரிய இதுவாக படையல் போடுறது தான் பள்ளையம் அப்படின்னு சொல்லி. சூப்பர்மா சூப்பர். ஸோ இப்போ இதில் மிளகு சேர்க்கலாம்ப்பா. ஸோ உப்புமா, வடைக்கெல்லாம் ரொம்ப போட்டுற வேண்டாம். இது 3/4 டீஸ்பூன் கிட்ட தான் போட்டிருக்கேன். கருவேப்பிலை, வடை மாவு அரைச்சப்புறமா நீங்கள் உப்பு சேருங்கோ, அப்போ தான் அது நீர்த்து போகாமல் இருக்கும். வடை மாவு அரைக்கிறச்சே நீங்கள் உப்பு போட்டேன்னா ஒன்று நீர்த்து போகும், ரெண்டாவது வடை வந்து கல்லு கல்லாக வரும். பெருங்காயம், இன்னும் 1/2 டீஸ்பூன் கிட்ட போட்டுக்கலாம். நெய், இது எல்லாருமே கேட்பா. இது எதுக்குன்னா வந்து ரொம்ப லாங்கர் டைம் வடையை கிறிஸ்பாக வச்சுக்கும், நல்ல உள்ள சாஃப்டாகவும் வெளியில் கிறிஸ்பாகவும் வச்சுக்கும். இது நல்ல வாசனையாகவும் இருக்கும். ஒரு தடவை அதை பண்ணி பாருங்க, அப்போ தான் தெரியும். அதே மாதிரி மிக்சியில் அரைச்ச மாவை இந்த மாதிரி தூக்கி தூக்கி போட்டு, அப்போ தான் ஏர் பபிள்ஸ் உள்ளே போயிட்டு நல்ல குண்டு குண்டாக வரும் வடை. நீங்கள் இதுக்கு முன்னாடி ஒரு தடவை சொன்னீங்க, அதனால் இப்போது வீட்டில் பண்ணும்போது நெய் விட்டுடுறது. ஒரு 5 மினிட்ஸ்க்கு இதை நல்லா கலருங்க போகிறோம். நீங்கள் ஏர் பபிள்ஸ் உள்ளே போகணும். கிரைண்டரில் அரைக்கிறச்சே உங்களுக்கு அது நல்லா போகும், மிக்சியில் அரைச்சேல்னா அது இருக்காது. அதனால் நம்ம இந்த மாதிரி தூக்கி தூக்கி மிக்ஸ் பண்ணோன்னா சரியாக இருக்கும். இந்த மாதிரி கப்பில் தண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு கை நினச்சிக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து இந்த பேப்பரு, லெஃப்ட் ஹேண்டு இதெல்லாம் எதுவுமே வேண்டாம். ஐயோ, நான் லெஃப்ட் ஹேண்ட் அதுவும் சாமி நைவேத்தியத்துக்கெல்லாம் எடுக்கவே மாட்டேன். இது நல்லா சிறக்க பொறுத்து எடுத்துடலாம்ப்பா. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி நல்லா எழும்பி வருது. என்னமா நல்லா குண்டு குண்டாக இருக்கும், பார்த்தேன்னாலே தெரியும். வடை தானே அப்படின்னு இருக்கும், ஆனால் உண்மையாக நான் இங்கே நிற்கிறதுனால சொல்கிறேன், அது நீங்கள் செய்யும் போது அது என்னவோ தெரியல, ஒரு அது வந்து ப்ராக்டிஸில் தான் வரணுமே ஒழிய
ஆனால் நான் தான் சொல்லினேன், அதாவது நான் ஜென்ரலாகவே சொல்லுவேன், எங்கள் வீட்லேயே என் பொண்ணு வந்து வடமா ஒரு 3 நாள் அரைப்போம். நான் அவளை எப்போ பார்த்து சொல்லுவேன், வடை மாஸ்டர் நீ தாண்டி. எனக்கே நாள் கிழமை அப்படின்னா கூட கொஞ்சம் வடை கரைச்சி வந்துடுறியா அப்படின்ட்டுருவேன். ஏன்னா அவ்வளோ வேணா வடை கரைச்சிடுவோம், ஜோராக அரைப்போம், மிக்சியில் தான் அரைப்போம், நல்லா பண்ணிடுவோம். தட்டை சொன்னா வராது, அது வர அது நீ பண்ணிட்டு மாறும். இதில் நடுப்புற இந்த ஹோல் இருக்கு பார்த்தீங்களா, இதுக்குள்ள நீங்க இந்த நாரை கோத்து மாலையா போடுறீங்கன்னா போடலாம். ஆஞ்சநேயருக்கு பண்ற வடமாலை வேற மாதிரி, அது வந்து 20 மினிட்ஸ்க்கு மேலே ஊறணும்னு அவசியம் கிடையாது. இது நல்லா குறைஞ்சபட்சம் ஒரு 1 ஹவராவது ஊறினா தான் நல்லா. ஆனால் நிறைய பேருக்கு டாஸ்கே இதுதான், எங்களுக்கு ரவுண்டாக வரல. ஆமாம், நாங்கள் வந்து அப்படியே போண்டா மாதிரி போட்டுருவோம். அது வந்து பழக்கத்தில் தான் வரணும், நம்ம போட்டு 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 பழக்கத்துலேயே தான் வந்தோம். அதான் சொல்கிறேன், நான் என்னை எல்லோரும் ஃபேமிலியே எல்லோரும் கேள்விப்படுவோம், நீ வந்து வீட்டில் வேலை செய்கிறதுக்கு தகுதியே இல்லை, ஹோட்டலில். ஆமாம், அப்பளம் வந்து அட்டை ஸ்ட்ரெச் 4 அப்பளம் போட்டு 4ஐயும் பொரிச்சு அப்படியே இந்த வித்தையெல்லாம் அப்படி இப்படி இந்த மாதிரி கையில் ஒத்த கையில் எடுத்து வடை இது பண்ணு, இந்த மாதிரி வித்தையெல்லாம் அப்படி தட்டி பார்க்கணும். அதுக்கான பரிசு தானே இந்த அங்கங்கே நிறைய இருக்கும், அதெல்லாம் வெயிட் பண்ணி அதை பற்றிலாம் கண்டுக்கூடாது. அதே மாதிரி புடவையை மதிக்கிறதே கிடையாது, அது இருக்கவே இருக்கு ட்ரை கிளீன், அவ்வளோதான். தேங்க்யூம்மா. வீரபத்ரரோட வடைப்பா. ஸோ வீரபத்ரர் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு சாமி, அண்ட் அவரை பற்றி ரொம்ப அழகான விஷயம் சொன்னாங்க அம்மா. அண்ட் அவருக்கு போடக்கூடிய அந்த படையல் பற்றியும் ரொம்ப சூப்பராக சொன்னாங்க. இப்போ அவருடைய பிரசாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நீங்கள் சொன்ன மாதிரி நல்லா கிறிஸ்பாக இருக்குமா. இதோட ஒரு சட்னி, ஒரு சாம்பார். ஆமா, அவ்வளோ மொறுன்னு சூப்பரா இருக்கு. நான் தான் சொன்னல, வடை தானே அப்படின்னு நினைப்போம், ஆனா அது நீங்க போடுற வடை வேற லெவல். வீரபத்ரருக்கான வடை மாலை, உளுத்தம்பருப்பு, முழு உளுத்தம்பருப்பு ஊற வச்சுக்கணும் 1 மணி நேரம் கிட்ட. அதை ஒரு மிக்சியில் எடுத்துக்கோங்க. அது கூட பச்சை மிளகாய், இஞ்சி, தேவையான அளவு தண்ணீர் விட்டு நல்லா வெண்ணெய் மாதிரி அரைச்சி எடுத்துருக்கோம், ஆனால் கெட்டியாக இருக்கணும். அதுக்கப்புறம் அதில் வந்து மிளகு, உப்பு, கருவேப்பிலை, பெருங்காயத்தூள், நெய் இதெல்லாம் சேர்த்து நல்லா ஒரு 5 மினிட்ஸ்க்கு தூக்கி விட்டு கலந்து விடுங்க. அதுக்கப்புறம் இன்னொரு கடாயில் எண்ணெயை வச்சு, எண்ணெய் நல்லா காஞ்சதும் உருட்டி வடையாக தட்டி போட்டேன்னா ஜோரான வடை மாலை வீரபத்ரருக்கு தயார். நான் பச்சை மிளகாலாம் அரைக்கும் போது பச்சை மிளகாவான்னு கேட்டேன், அதுவுமே ஒரு வாசனையாக அது ஒரு மாதிரி நல்லா தான் இருக்குது, சூப்பராக இருக்குமா. தேங்க்யூடா. தேங்க்யூம்மா. தேங்க்யூ. ஓகே வியூவர்ஸ், அம்மா இன்றைக்கி வந்து சூப்பராக நமக்காக பிரசாதம் சொல்லி கொடுத்தாங்க. வீரபத்ரர் பற்றின நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டாங்க. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறோம். இது டைமண்ட் ஹோம் அப்ளையன்சஸ் வழங்கும் ருசிக்கலாம் வாங்க சீசன் 2 திருத்தலமும் திருவருளும். நன்றி, வணக்கம். ருசிக்கலாம் வாங்க பரிசு போட்டிக்கான கேள்வி. இன்றைய நிகழ்ச்சியில் உப்பு எப்பொழுது சேர்க்க வேண்டும் என திருமதி யோகாம்பாள் சுந்தர் கூறினார். இந்த கேள்விக்கான சரியான பதிலை 15 நிமிடத்திற்குள் அனுப்பும் முதல் 10 நபர்களில் ஒரு நபருக்கு டைமண்ட் ஹோம் அப்ளையன்சஸ் வழங்கும் ஒரு பரிசு காத்திருக்கிறது.